ரவி சங்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரவியை வந்து எனக்கு என்னுடைய இண்டஸ்ட்ரி நான் முதல்ல வர்ற சமயத்துல இருந்து எனக்கு தெரியும். நாங்க டிஹெச்ஆர் ராகா காலகட்டத்தில இருந்து எனக்கு அவர் ரொம்ப தெரியும், அவருக்கு என்ன ரொம்ப தெரியும். நான் தொலைக்காட்சியில அவரை பற்றிய நிகழ்ச்சி செஞ்சிருக்கேன். அவர் வந்து அந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக வந்திருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் பற்றியும் நிறைய பேசுறீங்க. உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய தெரிஞ்சவங்க கிடையாது, குறைவா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசலாம்ல உங்களை பற்றி. யாருமே இல்லாம சுயம்புவா தோன்ற யாராவது இருப்பாங்களா? அப்பா அம்மா இல்லாது சொந்தமா தனியா தானே வந்த ஒரு பிள்ளை இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அப்படி ஒரு பிள்ளை இருக்கு உலகத்துல. எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு உண்மையான சத்தியமான ஒரு விஷயம் ரவிசங்கர். தன்னுடைய 14 வயது அப்பா அம்மா 2 பேரையும் பறி கொடுத்துட்டாரு. பல காரணங்கள்ல, பல சம்பவங்கள்ல அவர் பறி கொடுத்தாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கணும், சம்பாதிக்கவும் செய்யணும். என்ன செய்யறது? பெட்ரோல் நிலையத்துல பெட்ரோல் ஊத்திக்கிட்டே பகல் நேரத்துல படிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சாதனை மனிதர் அவரு. ஆக இவ்வளவு தூரம் வர முடியுமா? அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி வரைக்கும் படிச்சு டிஹெச்ஆர் ராகா, எஸ்ட்ரோ போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல பெரிய பதவிகள்ல இருந்து பிறகு எனக்கு வந்து ஒரு ஐ எம் அட்டாச்ட் டு சம்திங் அப்படின்னு தேவையில்லை. எனக்கு என்னுடைய பெயர் அதோட மிகப்பெரிய பெயர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை. தலகணம் கிடையாது, அது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையில பல பேர் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க. அவர் வந்து அஸ்தானா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்தானா அப்படின்னா உருதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு, கதவுன்னு அர்த்தம், மிகப்பெரிய கதவுன்னு அர்த்தம். ஆக அந்த கதவு பல பேருக்கு வாய்ப்புகளை அள்ளி தந்திருக்கு, பல பேருக்கு வாழ்க்கையை தந்திருக்கின்றது. ஆக அந்த வகையில என்ன அன்சங் ஹீரோஸ் சொல்லுவாங்க, நம்ம அதிகம் அறியாத சமூக வீரர்கள். அந்த பட்டியல்ல என்ன பொறுத்த வரைக்கும் முதலிடம் பிடிச்சிருக்கிறது ரவிசங்கர். கண்டிப்பா நீங்க கைத்தட்டி ஆகணும். ஏன்னா இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வசதியும் இல்லாம, எந்த ஒரு வாய்ப்புகளும் வழங்கப்படாம, பல சமயங்கள்ல எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நம்ம பல பேரு இது இல்ல, அது இல்ல, அது தரல, எங்களுக்கு இது தரல அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா எந்த ஒரு வாய்ப்பு வசதியும் இல்லாம அப்பா அம்மா நிச்சயமா வேணும். மனசுல இருந்து கைத்தட்டுங்க. ஏன்னா அதுதான் அவருக்கு தேவை.